நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்ம மொபைல் மூலமாகவே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அண்ட் ஓட்டர் ஐடி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே நிறையவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பட் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பேன் கார்டை எப்படி நம்ம ஃபோனில் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம ஒரு பேன் கார்டை நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஃபார்ம் வாங்கி நம்ம எந்த மாதிரி அப்ளை பண்ணுமோ அந்த அளவு கஷ்டப்படாமல் நம்ம ஃபோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட் உள்ளாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் வீடியோ டீட்டெயிலாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பேன் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட, அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணுற டேரக்ட் லிங்க். ஓகேவா? இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு ரிலேட்டடாக நிறைய சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்து புது பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து செலக்ட் பேன் கார்டு அப்ளிகேஷன் டைப் இருக்கும். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நியூ பேன், அதாவது ஃபார்ம் 49A அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து செலக்டட் டைட்டில் அப்படின்னு இருக்கும் இல்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீன்னு இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸ்ரீயை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்ரீமதி இருக்கும். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தீங்கன்னா ஸ்ரீமதி. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா குமரின்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. ஓகேவா? ஸோ கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு குமரி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து 3 காலம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆதாரில் நம்ம நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதாரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமை சென்டர் காலத்தில் என்ட்ரு பண்ணணும். கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஆதாரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற காலத்தில் ஆதாரில் இருக்கிற லாஸ்ட் நேம். ஓகேவா? உங்களுக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஆதாரில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இமெயில் ஐடி. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக டம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலிட் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கேப்சா வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வெப்சைட் இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு புதுசாக நீங்கள் வரும்போது கண்டினியூ பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா டோக்கன் கிரியேட் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி அடுத்த பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கைட்லைன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை கரெக்டாக பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதார் பேஸ்டு ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட் நான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வேணும்னா ஆதார் பேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா அப்படின்னு கேட்காங்க. வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வரும். இல்லை அப்படின்னா பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஆதாரில் இருக்கிற கடைசி 4 நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் உங்கள் பேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண இல்லை அப்ளிகேண்ட் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வேண்டாம், அது நம்ம என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ ஓகே, அதை விட்டுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அதை நோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சிங்கிள் பேரண்டா இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் அம்மா அப்பா, அதாவது ஃபாதர்ஸ் நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மதர் நேம் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட இன்கம் சோர்ஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக நோ இன்கம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனாக ஸ்டூடெண்ட்டாக எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களா, ஆஃபீஸ் அட்ரஸான்னு கேட்குது. அதாவது வீடா ஆஃபீஸ் அப்படின்னு.
இப்போ ரெசிடென்ஸ் அட்ரஸ், அதாவது நம்ம வந்து வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு சில காலம்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இந்த மாதிரி டெலிவரி அட்ரஸ் கொடுப்போமோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்ரஸ் அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அது முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கண்ட்ரி கோடு அது இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி கோட்னால் வேறு எதுவும் இல்லை, அதாவது டெலிஃபோன் நம்பர் +91 தான் நம்ம இந்தியாவுக்கான டெலிஃபோன் நம்பர் கோடு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இருக்கும். கரெக்டாக அந்த ஏரியா எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இமெயில் ஐடி இருக்கும். அது முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நோயிலே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸில் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஏரியா கோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஓ டைப்பு, ஸோ இது எல்லாமே ஒரு சில காலம்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இதில் வந்து இந்தியன் சிட்டிசனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறமா ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து சிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். சிட்டியை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஏரியா நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், மேலே க்ரீன் கலரில் டார்க் க்ரீனில் வந்து மேலே வந்து ஃபர்ச் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோடெல்லாம் வரும். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மேலே இதில் வரும். நீங்கள் அதை எடுத்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏஓ நம்பர்லாம் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஓ கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஏஓ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில ப்ரூஃப், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, அந்த ஓட்டர் ஐடியை கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட எலெக்ஷன் ஐடி கார்டை கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆதார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஆதாரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு கேட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனில் நீங்கள் உங்களுக்கு தானே ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேட் இருக்கும். நீங்கள் சைடில் வந்து உங்களோட ப்ளேஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த ரெட் கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஃபோன்லேருந்தே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் வந்து உங்கள் சிக்னேச்சரை போட்டுட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சருக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒரு ரெட் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம், சைன். அதுக்கப்புறமா மேலே கேட்ட ப்ரூஃபுக்கு எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கீழே இருக்க ரெட் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணியும் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இது முடிச்சுட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலமாக பேமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே நீங்கள் என்ன வந்து யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 106 ரூபா கேட்பாங்க. ஓகேவா? 106 ருபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் யூபிஐ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 2 தடவை நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2வது வாட்டி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்ட்னா வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் தான். ஓகேவா? ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை எந்த விதமான ஸ்லாஷு அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இல்லாமல் அந்த நம்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கி போட்டுக்கோங்க. ஸோ நெருக்கி போட்டு நீங்கள் வந்து கீழே இருக்க ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண பேன் கார்டு வந்து விசிபிள் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுத்த வீட்டு அட்ரஸ்க்கு உங்களுக்கு பேன் கார்டை ஃபிசிக்கல் பேன் கார்டை சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும் பேன் கார்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.